யங் மதர்ஸ் லைக் நியூலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அனிமிக் ஆகிடுறாங்க. அந்த ப்ரெக்னென்சி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் வாமிட்டிங்காக இருக்கும், அப்படி ரொம்ப மயங்கி விழுந்துடுறாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 6-7 குழந்தை பெற்றவங்கலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போல்லாம் ஒரு 1 பேபிக்கே வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது எதனால் மேம் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ப்ரெக்னென்சியில் வாமிட்டிங் வந்து ரொம்ப காமன். ஏர்லி ப்ரெக்னென்சியில் பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து பாடியில் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 3 மந்த்ஸுக்கு அதோட லெவல் அதிகமாக இருக்கும். ஃபாலோட் பை தட் அது கொஞ்சம் கம்மியாகி ப்ளசண்ட்டா நஞ்சு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் வாமிட்டிங் வந்து காமனாக தான் இருக்கும். பட் என்னென்னா எல்லாத்துக்கும் வாந்தி வராது, சிலருக்கு வாந்தி வரும். யாருக்கு வந்து அந்த ஹார்மோன் பாடியில் இருக்கனால, பீட்டா ஹெச்சிஜி இருக்கனால யாருக்கு வந்து அந்த சென்சேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து வாந்தி அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் இல்லைன்னு இல்லை, அந்த காலத்துலேயே இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணி போகிறது வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வாமிட்டிங் இருந்ததுன்னா டைரெக்டாக டாக்டர்ஸை ரீச் பண்ணலாம். அதுக்கான மருந்து கொடுத்து அதுக்கான ஆன்டிஎமெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், வாந்தி மாத்திரை கொடுக்கலாம். அண்ட் டயட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ரொம்ப ஸ்டமக்கை எம்டியாக வச்சுக்காமல் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுக்கிறது, நிறைய லிக்விட்ஸ் எடுக்கிறது. அண்ட் சிலருக்கு வந்து சாலிட் ஃபுட்ஸ் நல்லாயிருக்கும், சிலருக்கு லிக்விட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த ஃபுட்டை வந்து எடுக்கலாம். அண்ட் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க, அதெல்லாம் எடுத்துமே ஆன்டிஎமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிற வாந்தி மாத்திரை எடுத்துமே சிலர் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உடம்புல கீட்டோன்ற உப்பு சத்து அதிகமாகும். அதனாலேயே வாமிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் ட்ரிப்பு போடலாம். ட்ரிப்பு போட்டு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், வாமிட்டிங் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும் போது அதுக்கான மருந்து மாத்திரையெல்லாம் இருக்குது, அதை கொடுத்தாலும் வாந்தி வந்து கம்மியாகும். பட் அது வாந்தி அதிகமாக அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த வாந்தி வந்து செட்டில் ஆயிடும். ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து கம்மியாயிடும். ஸோ டயட்டோட இது சொல்லித்தருவோம், நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும்னு சொல்லித்தருவோம், ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்போம். இதிலே வந்து மோஸ்ட்லி வந்து சரியாயிடும். அதுவும் வந்து இந்த வாந்தி வந்து அதிகமாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் பேபி இருக்கவங்களுக்கு வந்து வாமிட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முதல் குழந்தையாக இருக்கவங்களுக்கு வந்து வாமிட்டிங் அதிகமாக இருக்கும்.